सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा அனுமானஸ்ய அனுமான பாத உத்தாரா அப்படிங்கிற பிரகரணம் 401 பக்கம். இதுல கடைசி லைன்ல பார்க்கணும். இப்ப விமதம் மித்யா திருஷ்யத்வாத்னு ஒரு அனுமானம் சொன்னார். அந்த அனுமானத்துக்கு அனுமானத்தினாலேயே பாதம்னு ஆரம்பித்தான். அப்படின்னா இந்த அனுமானத்துக்கு மாறுதலாக பிரபலமான ஒரு அனுமானம் இருக்கு. ஆகையால் அந்த அனுமானத்தினால இதனுடைய விஷயமானது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு அவனுடைய கட்சி. இப்ப அவனுடைய அனுமானத்துல நம்ம தோஷம் சொல்லணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த அனுமானத்தை சொல்லும் பொழுது பட்சத்தை 3 விதமாக பிரிச்சிருக்கான். இது பிரம்ம பிரமாண்யேன அபாத்தியத்வேஸ்தி அசத்வ அனதிகரணத்வேஸ்தி பிரம்மாண்யத்துக்கு ஒண்ணு, வேதாந்த தாத்பர்ய பிரமிதிஜன்ய ஞானத்வேன அபாத்தியத்வேஸ்தி அசத்வ அனதிகரணத்வேஸ்தி பிரம்மாண்யத்துன்னு ஒண்ணு. ரெண்டாவது மோட்சஹேது ஞான அந்யேன அபாத்தியத்வேஸ்தி அசத்வ அனதிகரணத்வேஸ்தி பிரம்மாண்யத்து அப்படின்னு. இதுல 3லையும் அபாத்தியத்வேஸ்தி அசத்வ அனதிகரணத்வேஸ்தி பிரம்மாண்யத்துங்கிறது காமன். அதுக்கு முன்னால இருக்கிற விசேஷனம் இருக்கு பார்த்தேட, அது என்ன, பிரம்ம பிரமாண்யேன வேதாந்த தாத்பர்ய பிரமிதிஜன்ய ஞான அந்யேன மோட்சஹேது ஞான அந்யேன அப்படின்னு 3 தனித்தனியா படிச்சிருக்கான். இது எதற்காக அப்படின்னா அத்வைதிகள்லயே 3 சப்டிவிஷன் இருக்கு. விவரணாச்சாரியர் பிரம்மத்துக்கு சுத்த பிரம்மத்துக்கும் விருத்தி வியாபியத்துவம் உண்டுன்னு சொல்லியிருக்க. பாமதிக்காரர் சுத்த பிரம்மத்துக்கு விருத்தி வியாபியத்துவம் ஒத்துக்கொள்ளல. எங்க விருத்தி போறதோ அது சோபாதிக பிரம்மம் அவருடைய அபிப்பிராயம். ஏன்னா எத்ததத்ரே தியமக்கரா தியமகோத்திரம வர்ணம் அப்படிங்கிற ஸ்ருதியானது சுத்த பிரம்மத்துக்கு விருத்தி வியாபியத்துவம் இல்லைன்னு சொல்றது. ஆகையால் என்ன ஆயிடுதுன்னு அதற்காக அவர் விருத்தி வியாபியத்தை ஒத்துக்கல. அவர் அதனால விருத்தி வியாபியம் ஒத்துக்கலைங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கார், வேதாந்த தாத்பர்ய பிரமிதி ஜன்ய ஞானத்வேனான்னு சொல்லியிருக்க. அதோட இல்ல, இந்த தாத்பர்ய ஞானம் சப்த ஞானத்துக்கு காரணம்னு ஒத்துக்கிறவா சில பேர், காரணம் இல்லைன்னு ஒத்துக்கிறவா சில பேர். அத காரணம் இல்லைன்னு ஒத்துக்கிறவளுக்கு மோட்ச ஹேது ஜன்ய ஞான அந்நியத்வேனான்னு சொல்லியிருக்கார். ஏதாவது அத்வைதிகள் விவரணாச்சாரிய மதத்துக்கு சேர்ந்திருந்தாலும் பாமதிகார மதத்துக்கு சேர்ந்திருந்தாலும் அல்லது வேதாந்த தாத்பர்ய ஞானமானது சாப்த போதத்துக்கு காரணம் இல்லைன்னு ஒத்துக்கிறவளா இருந்தாலும் யாருடைய மதத்திலையும் இந்த அனுமானம் பிட்டாகணும். அது அவனுடைய அபிப்பிராயம். இப்படின்னு சொல்லி சத்வா பரமார்த்த தத்வா பிராதிபாசிகத்வா அனதிகரணத்வேது அசத்விலட்சணத்வா பிரம்மவத்து அப்படின்னு திருஷ்டாந்தத்தை சொன்னார். இப்ப இதுல நம்ம என்ன பண்ணினோம், முதல்ல பிராதிபாசிகமானது அசத்விலட்சணம்னு சொல்லிட்டு பிராதிபாசிக அனதிகரணத்வேன்னு சொல்றேன். நன்னாத்தான் இருக்கு. ஆனா உங்க மதத்துல இது சரி வராது. ஏன்னா துவைதிகளுடைய மதத்துல பிராதிபாசிகமான பதார்த்தங்கள் எது சுத்தி ரஜதாதி பதார்த்தங்களுக்கும் அத்தியந்த அசத்தான பதார்த்தங்களுக்கும் வித்தியாசம் இல்லைன்றான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிராதிபாசிகமான பதார்த்தம் வேறு, சுத்தி ரஜதாதி பதார்த்தங்கள் அவைகள் காணப்படும் பிறகு இல்லாம போயிடும். அதான் பிராதிபாசிகம்னு பேரு. அத்தியந்த அசத்தான பதார்த்தங்கள் என்ன, மலடி மைந்தன் மாதிரி அவைகள் என்னைக்குமே காணப்படாது. அந்த ரெண்டும் வெவ்வேறுன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த ரெண்டும் ஒண்ணுட்டான். அவன் உலகத்தை பிரிக்கும் பொழுது பிரம்மம்னு ஒண்ணு, இது உலகம், அதுக்கப்புறம் அத்தியந்த அசத் 3ஆதான் பிரிச்சிருக்கான். நீங்க தான் 4ஆவது பிரிச்சிருக்க.
சோ இந்த ரிசல்ட் என்ன ஆயிடுது, அந்த ரெண்டும் ஒன்னா போனதுனால இதை தனியாகவும் அதை தனியாகவும் பிரிக்கிறது பிராதிபாசிகம் இல்லாமலும் அசத்து இல்லாமலும் அப்படின்னு ஏன் சார் ரெண்டு சொல்றேன்? ரெண்டும் பிராதிபாசிகம் இல்லைன்னு சொன்னாலே அது அசத்தும் இல்லாம போயிடுமே. ஆகையால் இது வியர்த்த விசேஷனம். எப்பொழுது வியர்த்த விசேஷனம் போட்டீடோ ஹேத்துவில், அப்பொழுது ஹேத்துவில் அடிஷ்னலா விசேஷனம் போட்டேன்னா வியாப்தி வெயிட் ஆயிடும். எத்திர தூமனா தத்திர வன்னின்னு சொல்லுங்க. எங்கெங்க புகை இருந்தா அங்கெங்க நெருப்பு, எங்கெங்க கருப்பான புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்புன்னு சொன்னா புகையிறதாலே நெருப்பு. அது கருப்பான புகையா இருக்குன்னு ஏன் சொல்லணும்? சொன்னிடையானால் இந்த வியாப்தி நீங்க எங்கெங்க உபயோகப்படுத்துறோ அங்கெங்கெல்லாம் இது அடிஷனலா போட வேண்டியதா இருக்கிறதுனால வியாபியத்வாசின்னு ஒரு தோஷம் வரும். இதான் முதல்ல ஒரு தோஷம். அப்புறம் தேகாத்மைக்கிய ஞானத்துல விபிச்சாரம் வரும். தேகாத்மைக்கிய ஞானம் என்ன? இது பொய்யானது. பொய்ன்னு எல்லோரும் ஒத்துக்கணும். எல்லாரும் ஒத்துக்கணும்னா என்னென்ன, வைதிகால் எல்லாரும் ஒத்துக்கணும். சரீரம் வேற ஆத்மா வேறேன்னு நம்ம நிச்சயமா கேட்டுட்டு இருக்கோம். சரீரமே ஆத்மாவாக தோன்றது. நான் பார்க்கிறேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேங்கிற இடங்கள்ல சரீரம் ஆத்மாவாக தோன்றது. ஆனா இந்த தோற்றமானது பொய்ன்னு ஒத்துண்டாகணும். ஏன் தெரியுமா? நான் சரீர விலட்சணமா ஆத்மா இருக்கு. அசரீரம் பாவசந்தம் அப்பிரியா பிரியே ஸ்பிருஷதா அப்படின்னு சரீரம் வேறு ஆத்மா வேறு கிளியரா சொல்றது. ஆகையால் நமக்கு ரெண்டும் ஒன்னாக காணப்படக்கூடியதான ஒரு அனுபவமானது பொய்ன்னு தெரியல. ஆனா இந்த அனுபவத்துல பிராதிபாசிக விலட்சணமா இருக்கு, அசத் விலட்சணமாக இருக்கு, ஹேது இருக்குங்க. ஆனா இங்க சத்வம் இல்லை. நீ சொன்னது இது உண்மை, பிராதிபாசிகத்தை விட அசத்தை விட வேறானத காரணத்தினால் அப்படின்னு அனுமானம் பண்ணிடுறிய. இப்ப என்ன சொல்றது? தேகாத்மைக்கியமானது அது பிராதிபாசிகம் இல்லை. ஏன்? பிரம்மஜானம் வந்ததான் போறது. அது வரைக்கும் இல்ல இருக்கு நானும் தோணிட்டு இருக்கு சரீரம். அசத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மேட்டர் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். வந்தியாபுத்திரமாக இருந்தாதான் அசத்துன்னு சொல்லணும். ஸோ சரீரத்தை ஆத்மாவாக நாம் கருதுகிறோமே, இது அசத்தும் இல்லை, இது பிராதிபாசிகமும் இல்லை. அசத்து இல்லாமல் பிராதிபாசிகமா இருந்தா அது சத்துன்னு நீ சொல்லியிருக்கோம் அனுமானத்தினால, இது சத்தாகாது. ஸோ சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேது இருக்கிறதுனால விபிச்சாரம், தேகாத்மைக்கியத்துல விபிச்சாரம். இந்த ரெண்டு தோஷங்கள் சொன்னோம். இது ஹேதுவுல இருக்கிறதான தோஷங்கள். இப்ப அடுத்ததாக என்ன சொல்ற? சாத்தியத்துல தோஷம் சொல்ற. சாத்தியமானது என்ன? அவன் சொன்னது சத் பரமார்த்த தத்துவா. இந்த பிரபஞ்சமானது சத்தாவாக இருக்கலாம், பரமார்த்த சத்தாவாக இருக்கலாம் அப்படின்னா இதுல சொல்ற எத்து பிரதமே சாத்திய வியாவகாரிக தத்துவமாதாய சித்த சாதனம். 401வது பக்கத்துல கடைசியில பாக்கிறோம். எத்து பிரதமே சாத்தியே, அவன் ரெண்டு சாத்தியங்கள் சொல்லியிருக்கான். சத்தாவாக இருக்கட்டும், பரமார்த்த சத்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அல்லவா. இப்ப பிரதம சாத்தியம் என்ன? சத்து. இந்த சத்துன்னு சொன்னா இது வியாவகாரிக தத்துவமாதாய சித்த சாதனம். வேதாந்தி என்ன சொல்றார்? அத்வைதி வியாவகாரிக தத்துவம் தானே நாங்களும் ஒத்துட்டு இருக்க. நீரெல்லாம் சாதிக்கிறது எதை நாங்க ஒத்துட்டு இருக்கோமோ அதை நீரும் சாதிச்சேன்னா அது வேஸ்ட். எதை ப்ரூவ் பண்ண? நான் ஒத்துக்காத விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணணும். நானே ஒத்துட்டு இருக்கேனே வியாவகாரிக தத்துவம்னு உலகத்தை ஒத்துட்டு இருக்கேனே. அத்வைத்திகள் உலகமெல்லாம் வியாவகாரிக சத்து, பிரம்ம ஜானம் வர வரைக்கும் சத்துன்னு சொல்லியிருக்கேன். அதனால வியாவகாரிக தத்துவமாதாய சித்த சாதனம். த்விதீய சாத்தியேது வாதினா பரமார்த்தத்துவ விசேஷனம் வியர்த்தம். ரெண்டாவது சாதனம் பரமார்த்த சத்வா அப்படிங்கிறது. இந்த பரமார்த்த சத்வாங்கிறத பாக்கத்துல கொஞ்சம் கவனிக்கணும். வேதாந்தி அத்வைதி இவன் என்ன சொல்றான்? இந்த பிரபஞ்சத்துக்கு வியாவகாரிக தத்துவம் ஒத்துட்டு இருக்கான், பாரமார்த்திக சத்து ஒத்துக்கல. பாரமார்த்திக சத்து எதுக்கு? பிரம்மத்துக்கு மட்டும்தான் பாரமார்த்திக சத்து. லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள்லாம் பிரம்ம ஜானம் வர பரியந்தம் இருக்கிறதாக காணப்படுகிறது. எப்பொழுது பிரம்ம ஜானம் வருகிறதோ அப்பொழுது அதெல்லாம் போயிடும். சோ இந்த விவகார பிரபஞ்சத்துக்கு வியாவகாரிக தத்துவம் ஒத்துருக்கும். அவன் பாரமார்த்திக சத்துன்னு ப்ரூவ் பண்ற ஆரம்பிக்கிறான். பரமார்த்த சத்வா அப்படிங்கிறான். அவன் என்ன பண்றான்? பாரமார்த்திக தத்துவத்தை ப்ரூவ் பண்ணணும்னு அனுமானம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அத்வைத்தி கேட்கிறான்,
பாரமார்த்திக சத்துன்னு நீ சொல்றியே, பாரமார்த்திகம் ஏன் சார் போட்டீங்க அட்ஜெக்டிவ்? உங்க மதத்துல எத்தனை சத்து இருக்கு? துவைதி மதத்துல ஒரே சத்து தான். பிரம்மமும் பரமார்த்திகமான சத்து, பிரபஞ்சமும் பாரமார்த்திகமான சத்து. பிரபஞ்சமே சத்துனாலே பரமார்த்திக சத்து தான் அர்த்தம். நீ பரமார்த்திக சத்துன்னு ஏன் போடுற? போட்டதுனால என்ன தெரியும்? எப்பவுமே ஒரு விசேஷனம் போட்டேன்னா அதுக்கு பிரயோஜனம் இருக்கணும். 10 குடம் இருந்தது ஏன்னா கருப்பான குடம் கொண்டு வாங்கன்னா சிவப்பான குடம் கொண்டு வராதுன்னு அர்த்தம் இல்லையா? எதுக்காக நீங்க ஒரு அட்ஜெக்டிவ் போடுறேன்? அதை பிரிச்சு காட்டுறதுக்காக. இல்ல பிரிக்கிறதுக்கு வியாபர்த்தியமான அம்சமே இல்லையே உனக்கு. பாரமார்த்திக சத்துன்னு ஏன் போடணும்? சத்துன்னு சொன்னாலே பாரமார்த்திக சத்து தான் அர்த்தம். அதனால பாரமார்த்திகம்னு போடுறது அடிஷனலா போட்டது தப்பு. அதான் சொல்ல திடீயே சாத்தியேது வாதினா பரமார்த்தத்துவ விசேஷனம் வியர்த்தம். ஏன் பரமார்த்த சத்துன்னு போட்டதுனால உனக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லப்பா. இருக்கிறது ஒரே சத்து தான். அத்வைதி மதத்துல பிராதிபாதிக சத்து, வியாபாரிக சத்து, பாரமார்த்திக சத்துன்னு 3 இருக்கு. அதை எதை குறிக்கிறான் என்று சொல்வதற்காக பாரமார்த்திக சத்துன்னு போடணும். நீ போடக்கூடாது. ஏன்னா உன் மதத்துல இருக்கிறது ஒரே சத்து தான். ஒரே சத்தா இருக்கும் பொழுது பிராதிபாதிக பாரமார்த்திக சத்துன்னு போடுவாளா யாராவது? தப்பு. அதனால பாரமார்த்திக தத்துவ விசேஷனம் வியர்த்தம். வியாவர்த்திய அதித்தேஹே இது. வியாவர்த்தியமே இல்லையே என்று சொன்னால் அதுக்கு சொல்ல தன்னா வியாவகாரிக தத்துவம் சத்வேன வியவகார மாத்திரம் இது மதேன பிரதம பிரயோக. நான் முதல்ல சத்வான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அனுமானத்துல முதல்ல ஒரு சாத்தியம் சத்வான்னு சொன்னேன். இன்னொரு சாத்தம் பரமார்த்த தத்துவம். இந்த சத்துன்னு சொன்னா வியாவகாரிக சத்துன்னு நினைக்காதீங்க அத்வைதிய. ஆனா என்ன சொல்றேன்? சத்வேன வியவகாரம். உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எதை சத்து சத்து என்று சொல்லுகிறார்களோ அது சத்தேன வியவகாரமும் டோட்டலி என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் சத்துன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். சத்தேன வியவகாரம்னா பரமார்த்த சத்துன்னு அர்த்தம் வந்துருக்கு. ஆகையால் முதல் இதுக்கு நீங்க சித்தசாதனம் சொல்ல முடியாது. தன்ன வியாவகாரிக தத்துவம் சத்வேன வியவகார மாத்திரம் இது மதேன பிரதம பிரயோக. அனுகதம் பிருதக் வியாவகாரிக தத்துவம் இது மதேதோ திரிய பிரயோக. பரமார்த்த சத்துன்னு சொன்னேனோ இல்லையா? இந்த பரமார்த்த சத்துன்னு நீங்க என்ன நினைச்சுட்டு வியாபத்தியம் இல்லை, அதனால நான் போட்டது தப்புன்னு நினைக்கிறேன். இங்க பரமார்த்த சத்துன்னு என்ன அர்த்தம்? அனுகதமான வியாவகாரிகமான தத்துவம் இருக்குன்னு அத்வைதிகள் சொல்றா. அந்த சத்தை நான் சொல்லல. ஆனா எதை சொல்றேன்? பாரமார்த்திகமான சத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிற அவசியம். அப்படின்னாலும் உங்க மதத்துல விசேஷனம் வியர்த்தம் தானே. பரமார்த்த தத்துவான்னு 3 சத்து இருக்கிறவன் பரமார்த்த சத்துன்னு சொல்றான். ஒரே சத்து இருக்கிறவன் பரமார்த்த சத்துன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? தப்பல்லவா அப்படின்னு கேட்டா நக விசேஷனம் வியர்த்தம். பரார்த்தானமானே பரம் பிரதி சித்த சாதன உத்தாராசிய தற்பிரயோஜனத்வா. நாங்க எப்பொழுது இன்னொருத்தரோட பேசுவோமோ அப்பொழுது அவனுக்கும் நமக்கும் காமன் பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு தான் பேசணும். அவன் 3 சத்தை ஒத்துட்டு இருக்கான் அத்வைதி. என் மதத்துல ஒரு சத்தா இருந்தாலும் அவனோட நான் பேசும் பொழுது அவனுக்கு புரியும்படிதானே நான் பேசணும். அவன் 3 சத்துன்னு ஒத்துட்டு இருக்கான். அதனால அதுல பாரமார்த்திக சத்துன்னு அவனை குறிக்கணுங்கிறதையா போட்டிருக்கேன். அதான் சொல்லுங்க நட வியர்த்த விசேஷனம் வியர்த்தம் பரார்த்தானமானே பரம்பிரதி சித்த சாதன உத்தாரஸ்ய தத் பிரயோஜனத்வாத். இன்னொருவருக்கு சித்த சாதனம் வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஈஸ்வர அனுமானே ஜன்ய கிருத்திய ஜன்யானி இத்யத்ர ஜன்யத்வஸ்யைவ விஸ்வ பரமார்த்தத்வவாதினம் பதி பரமார்த்தத்வஸ்ய பிரமேயத்வாதிவது உபரஞ்சகத்வேன விசேஷணத்துவ உபபத்தேச்சா. இப்ப ஈஸ்வர அனுமானத்துல ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிறதுக்காக ஒரு அனுமானம் சொல்லியிருக்கா மணியில. இந்த முதல்ல பகவான் இதுக்காக ஸ்தாபிக்க வேண்டியதான் நிர்பந்தம் நையாயிக்கனுக்கு வந்தது. ஏன்னா அவன் தான் முதல்ல பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணிது. அந்த ஹிஸ்டாரிக்கலா பார்த்தேன்னா முதல்ல நியாய மதம், அதற்கு பிறகு நியாய குசுமாஞ்சலி எல்லாம் எழுதின பிறகு அதுக்கப்புறம் மீமாம்சக்கால் வந்தார். அந்த மீமாம்சக்கால் வந்த பிறகு அவா ஸ்லோக வார்த்தைகள் எல்லாம் பண்ணினார். அதற்கு பிறகுதான் ஆச்சாரியால் வந்திருக்கார்.
அதற்கு முன்னாலேயே இந்த பௌத்த மதத்தை கண்டனம் பண்றதுக்காக முதல்ல வைசேஷிகாதைகள் அந்த வைசேஷிகாதைகள் ஈஸ்வரன் இருக்கான்னு ஸ்தாபிக்க வேண்டியதான் நிர்பந்தம் வந்துருந்தவாள். ஏன்னா ஈஸ்வரன் இல்லையேன்னு சொல்லியிருக்கான் புத்த மதத்துல. அவள்லாம் நாஸ்திகா, ஈஸ்வரன் இல்ல ஜெய அப்படின்னு பௌத்தர் ஜெயினர் இவாள்லாம் சொல்லுவாங்க. ஆத்மா தான், அது தவிர தனியா வழிபடக்கூடியதான ஈஸ்வரன் இல்லைங்கிறது அவளுடைய மதம். ஆனா ஈஸ்வரன் இருக்காம ஒத்துட்டு இருக்காவ. ஏன்னா இந்த மனசானது இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கு. அது ஒரு இடத்துல நிக்கணுமேனா அதுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்தை படைத்ததான ஈஸ்வரன் இருக்கா அப்படிங்கிறத காரியா யோஜன திருத்தியாதேஹே பதா பிரத்யேக தப்பதே அப்படின்னு சொல்லி இத்தனை காரணங்கள்னாலையும் ஈஸ்வரன் ஒருவர் இருக்கிறார் என்று ஒத்துக்கொண்டாகணும் அப்படின்னு முதல்ல ஸ்தாபித்தது வைசேஷிகர். அவர் தான் எழுத நியாய குசுமாஞ்சலிங்கிறதுனா அந்த மதத்துல இருந்து நியாய குசும் உதயநாச்சாரியர். நியாய குசுமாஞ்சலி நியாயங்கள் எனக்கூடியதான புஷ்பங்களை அஞ்சலில் வைத்துக் கொண்டு பகவான பிரார்த்தனை பண்ணினார். அந்த புஸ்தகம் முழுக்க ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்றதுக்காக பத்தனமா நான் எழுதினார். அதான் புஸ்தகம் முழுக்க அவ்வளவுதான் சப்ஜெக்ட் மேட்டர். அவ பாருங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தது நம்ம ஊர். பகவான் இருக்காருங்கிறது ப்ரூவ் பண்ண வேண்டியத நிலை வந்துருக்கு சார். இல்லை என்று சொல்ல ஆரம்பிச்சு விட்டா வைசேஷிக மதமும் பௌத்த மதமும் ஜெயின மதமும். அப்ப அந்த ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிற அனுமானத்துல அதிருஷ்ட அத்வாரக உபாதான கோச்சர கிருத்திய ஜன்யானி ஜன்யானி சமவதானி ஸ்வஜனக அதிருஷ்ட உத்தர உபாதான கோச்சர அபரோட்ச ஜான சிகீர்ஷ கிருதிமஜன்யானி சமவேத்தே பிராகபாவ பிரதியோகித்வா இப்படி ஒரு அனுமானத்தை தயார் பண்ணின. என்ன அதிருஷ்ட அத்வாரக அதிருஷ்ட சம்பந்தம் இல்லாமல் உபாதான கோச்சர ஜன்ய கிருத்திய ஜன்யானி ஜன்யானி என்னென்ன பதார்த்தங்கள் உண்டா இருக்கோ அவைகள்லாம் உபாதான கோச்சரமான கிருதி இல்லாத பிறந்தவைகள் இப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படின்னு ஆரம்பிச்சு அதனால ஈஸ்வரன் உண்டாகிறதுன்னு தீர்மானம் பண்ணினார் அவர். இப்ப இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன இந்த மீமாம்சகள் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? உலகத்துல எல்லா செயலும் அது ஜன்யமானவைகள் அனித்தியமானவைகள். எனி எஃபர்ட் உலகத்துல இருக்கிற எஃபர்ட் எல்லாம் அனித்தியம் அப்படின்னு மீமாம்சகளுடைய கட்சி. இவாளுடைய கட்சி என்ன? நையாயிகாளுடைய கட்சி ஹியூமன் எஃபர்ட்டா இருந்தா இது அனித்தியமா இருக்கணும். இது சூப்பர் ஹியூமன் எஃபர்ட் எது ஈஸ்வரனுடைய செயல் அது நித்தியம் அப்படின்னு. மீமாம்சகள் என்ன சொல்ற? எல்லா எஃபர்ட்டுமே அனித்தியம்தான். அது அவளுடைய பட்சம். நியாய மதத்துல ஈஸ்வரனுடைய எஃபர்ட்டா இருந்தா நித்தியம், ஜீவனுடைய எஃபர்ட்டா இருந்தா அனித்தியம். ஏன்னா ஈஸ்வரன் என்னைக்கு சிருஷ்டி ஆரம்பிச்சாரோ அன்னிலிருந்து சிருஷ்டி பண்ணிட்டே இருக்க. உலகத்துல எத்தனை பிராணிகள் உண்டாயிட்டே இருக்கு. அதுல எத்தனை பிராணிகள் காப்பாற்றப்பட்ட கொண்டே இருக்கு, எத்தனை பிராணிகள் அழிஞ்சுட்டே இருக்கு. இவையெல்லாம் யாரால பண்ண முடியும்? ஈஸ்வரனால தான் பண்ண முடியும். சோ அந்த ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடியதான எஃபர்ட் எப்படிப்பட்டது? நித்தியமான எஃபர்ட் அப்படின்னு. இது ஈஸ்வரன் ஒத்துக்கலைன்னு மீமாம்சகள். ஈஸ்வரன் வேண்டாம் தருவார். கர்மா அப்படின்னா கர்மா பலத்தை கொடுக்கறது, நடுவில் ஈஸ்வரன் வேண்டியதில்லை அப்படிங்கிற வஸ்துதாவாருக்கு ஈஸ்வரன் வேண்டும்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா வெளியில சொல்லலை. அதை ஞாபகம். மீமாம்சா கிரந்தங்களை பார்த்தீங்கன்னா முதல்லயே ஈஸ்வர நமஸ்காரங்கள்லாம் இருக்கும். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்க? இந்த கர்ம பலத்தை கொடுக்கறதுக்காக ஈஸ்வரன் வேண்டியதில்லை, விடுதல் அப்படின்னு அவ போயிருக்க. இப்ப இதுல ஜன்யம் கிருதி அப்படின்னு சொன்னேடையானால் இந்த கிருதியானது நித்திய கிருதி அனித்திய கிருதி ரெண்டும் உண்டு நையாயிகனுடைய மதத்துல. மீமாம்சக மதத்துல ஜன்ய கிருதி மட்டும்தான். இப்ப நையாயிகன் மீமாம்சகனோட ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் இந்த அனுமானத்துல. இவன் என்ன சொல்லிருக்கான்? கிருத்திய அனித்திய கிருதி வேற விசேஷணத்தை போட்டிருக்கான், இது நித்திய கிருதின்னு விசேஷணம் போட்டிருக்கான். இந்த நித்திய கிருதிங்கிறது அவளிடத்துல போடவே வேண்டியது இல்லையே, அவள்தான் ஒத்துக்கவே இல்லையே. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன சொல்ற? அந்த இடத்துல விசேஷணம் எப்படி அது நம்ம வியாபர்த்தமாக இல்லாத போனாலும்
அந்த விசேஷனம் ஒத்துக்கலாம் எப்படி சொல்லியிருக்காளோ அதே போல சொல்லலாம்ங்கிற நட விசேஷனம் வியர்த்தம் பராஸ்தானமானே பரம் பிரதி சித்த சாதன உத்தாரிய தத் பிரயோஜனத்வா. இது ஒருத்தமாக ஈஸ்வர அனுமானே ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்த அனுமானத்தில் ஜன்ய கிருத்தி அஜன்யானி அங்க மாத்திக்கணும் கிருத்தி அஜன்யானி இத்தியத்திர ஜன்ய கிருத்தி அஜன்யானிங்கிற இடத்துல ஜன்யத்வஸ்யைவ எதுக்கு ஜன்ய கிருத்தின்னு சொல்லணும் நீங்க வேண்டியது இல்லையே. ஏன்னா உங்க மதத்துல எல்லா கிருத்தியும் ஜன்ய கிருத்தி தானே, அஜன்யமான கிருத்தி இல்லைய மீமாம்சக மதத்துல. ஆகையால் ஜன்ய கிருத்தியஜன்யானி இத்தியத்திர ஜன்யத்வஸ்யைவ விஸ்வ பரமார்த்தத்வவாதீனம் பிரதி உலகமே பரமார்த்தம் என்று சொல்லக்கூடியதான துவைதிக்கு நோக்கி பரமார்த்தத்வஸ்ய பிரமேயத்வாதிவது உபரஞ்சகத்வேன விசேஷணத்துவ உபபத்தேத. கட பிரமேய பிரமேயோ கடஹான்னு அறியக்கூடியது குடம், அறிய தகுந்தது குடம். உலகத்துக்கு எல்லா பதார்த்தமும் அறியக்கூடியது, சகல பதார்த்தமும் அறிய தகுந்ததுதான். ஏதாவது ஒண்ணு அறிய தகுந்தது அறிய தகாதுன்னு எங்கேயாவது இருக்கோ. பிரமேயத்தும் கேவல அன்பை, அதாவது அவைலபிள் இன் எவ்ரி ஆப்ஜெக்ட், எதுவும் அறியத்தக்கது. ஆனாலும் பிரமேயோ கட்டான்னு யூஸ் பண்றதோ இல்லையா? இதெல்ல பிரமேய ஆனது அப்ஜெக்டிவ் எப்படி யூஸ் பண்ணு, இதர வியாபாரத்தக்கமா இருந்தாதான் அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும்னு சொன்னா பிரமேய கட்டா எனக்கூடியதான ஒரு யூசேஜே தப்பா போயிட்டு இருக்கும். அதே மாதிரியே இங்க யூசேஜ் அது வந்து விசேஷமாக இன்னொன்னு வியாவர்த்தனம் பண்ண வேண்டியது இல்லை. அதான் பிரமேயத்திவாதிவது உபரஞ்சகத்தேன விசேஷணத்துவ உபபத்தேத. தஸ்மாத் ஆய பூர்வோக்தயேவ தோஷா. முன்னால நான் சொன்னதான தேகாத்மைக்கியத்துல விசாரம்னு சொன்னேன் பார்த்தா அந்த தோஷம் அப்படியே இருக்கிறது. கேதௌச்ச வியர்த்த விசேஷணத்துவ தோஷா. அதோட மட்டும் இல்ல, கேதுல வியர்த்த விசேஷனம் பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்துவ அசத்வ அனதிகரணத்துவ. எதுக்கு போட்டிருக்கேள்? பிராதிபாசிக அனதிகரணத்துவம் போட்டாலே போரும், இல்ல அசத்வ அனதிகரணத்துவம் போட்டாலே போரும். உங்க மதத்துல பிராதிபாசிக்கு அசத்துக்கு வித்தியாசம் இல்லை. அதனால ஏகௌச்ச வியர்த்த விசேஷணத்துவ தோஷா. யத்யபி மதத்வயேபி அப்ராமாணிகஸ்யாபி நிஷேத பிரதியோகித்வ அபியுபதமாத் ஆரோபிதத்வேன உபயசம்மதஸ்வரூபஸ்ய வா பிரதிபாசமாத்திர சரீரஸ்வரூபஸ்ய வா பிராதிபாசிகத்வஸ்ய பிரசித்திரஸ்தி. இதுக்கு மேல பிராதிபாசிகமே பிரசித்தி இல்லைன்னு சொல்லாதீங்க. மதத்வயேபி, மதத்வயம்னா துவைத மதத்திலையும் சரி அத்வைத மதத்திலையும் சரி, அப்ராமாணிகஸ்யாபி அப்ராமாணிகமா இருந்த போதிலும் நிஷேத பிரதியோகித்வ அபியுபதமாது ஒரு பதார்த்தம் இல்லை என்று ஒத்துக்கொள்வதனால் ஆரோபிதத்வேன உபயசம்மதத்துவ ரூபஸ்யவா. இப்ப சுக்தியில ரஜதம் இருக்கு, ரஜதம் இல்லாத போனாலும் ரஜதா பாவத்துக்கு பிரதியோகி ரஜதம்னு ஒத்துக்கிறா இல்லையா? அதே மாதிரி உபய சம்மதத்துவ ரூபஸ்யவா பிரதிபாதமாத்திர சரீரத்துவ ரூபஸ்யவா. இல்ல எது தோணக்கூடியதான சந்தர்ப்பத்துல மட்டும் இருக்கோ மற்ற சமயத்துல இல்லையோ. இப்ப பிராதிபாசிகத்துக்கு இப்படி ஒரு லட்சணம் சொல்லலாம். பிராதிபாசிகத்துக்கு நம்ம முன்னால என்ன லட்சணம் சொன்னோம்? பிரம்ம ஞானத்தை தவிர இன்னொரு ஞானத்தினால அழியக்கூடியது. பிரம்ம ஞானத்தை தவிர இன்னொரு ஞானம் சுத்தி ஞானம். சுத்தி ஞானம் வந்தா ரஜதம் விடும். அதே போல பிரம்ம ஞானத்தை தவிர வேற ஞானம் ஜாகிரத் ஞானம். ஜாகிரத் ஞானம் வந்தா போகக்கூடியது. இதுதான் பிராதிபாசிகத்துக்கு லட்சணம் சொன்னோம். பிராதிபாசிகம்னா என்ன அர்த்தம்? பிரம்ம ஞானேதர ஞான பாத்தியத்துவம். ஆனா இன்னொரு லட்சணம் சொல்றாரு இங்க, ரெண்டு பேரும் ஒத்துண்டது. எது காணக்கூடிய சமயத்துல இருக்கோ அது பிராதிபாசிகம். இப்ப ரஜதம் எப்ப இருக்கு? நீங்க ரஜதமா பார்க்கும் பொழுது ரஜதம் இருக்கு, மீதமிதர ரஜதம் இல்லை. அதே போலயே சொப்னம் எப்ப சார் இருக்கு? நீங்க பாக்குற காலத்துல சொப்னம் இருக்கு. சொப்னம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா பொருளும் இல்லை. அதான் அது மாதிரி பிரதிபாசம் மாத்திர சரீரத்துவ ரூபஸ்யவா பிராதிபாசிகத்துவஸ்ய பிரசித்திரஸ்தி அந்யதா. அப்படி நீங்க ஒத்துக்கலைன்னா சித்தாந்தேபி மித்யாத்வ அனுமானே பிராதிபாசிக அந்நியத்தைவ பட்சீகர்த்தவியத்வாது. சித்தாந்தத்திலையும் மித்யாத்வ அனுமானத்துல பிராதிபாசிக அந்நியம்னு தான் சொல்லணும். அதுதானே பட்டம் பண்ணணும்.
ஏன்னா பிராதிபாசிகத்துல மித்யாத்வம் அத்வைதிக்கு சித்தமாயிடுது. சுத்தி ரஜதத்துல மித்யாத்வம், அதே போல சொப்னத்துல மித்யாத்வம் முன்னாலேயே அவன் தெரிஞ்சுட்டான். எப்படி தெரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, கிழிஞ்சல்ல ரஜதம் இருக்கு காணப்படுறது, அது பாதிக்கப்படுறதுனால தப்பு இல்லை. ஏன்னா அது கிழிஞ்சல்னு பார்த்துட்டா அது வெளி இல்லைன்னு தெரிஞ்சு வரும். எது அழியப்படுகிறதோ அது சத்தாகாது. சத்தாகனா ஒன்னாலும் அழியாது. இதுவும் ஞானம் வந்து அதிஷ்டான ஞானம் வந்தா அழிஞ்சு வரும். சோ இது சத்து இல்லை. அசத்தா இருந்தா காணப்படக்கூடாது சார். வந்தியாபத்திரம் காணப்படுறானோ இல்லை. சோ அசத்தா இருந்தா காணப்படப்படாது. சுத்தி ரேதமோ காணப்படுறது. எப்ப காணப்படுகிறதோ அதுக்கு என்ன பேரு? அசத்து இல்லை. இது சகசத்தா ஒரு பொருளும் இருக்க முடியாது. ஒண்ணு சத்தாகவும் அசத்தாகவும் இருக்க முடியும். சோ வித் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு, இது சகசத் விலட்சணம். சச்சேத் ந பாத்தியேதா அசச்சேத் ந பிரதீயேத பாத்தியதே பிரதீயதே தஸ்மான் மித்யா. இப்ப எப்படி சுத்திரேத மித்யான்னு சொன்னேன், அது உண்மையாக இருந்தால் அழியப்படாது பிரம்மம் போல், அது அசத்தாக இருந்தால் காணப்படப்படாது மரடி மைந்தன் போல். இது அழியவும் அழிகிறது, காணப்படவும் காணப்படுகிறது. ஆகையால் இது சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லை. சத்துவம் அசத்துவம் ரெண்டாக ஒரே பொருள் சத்து அசத்தாக இருக்க முடியாது. சோ இது எப்படி சார்? இது என்ன சொல்லணும்? சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லை சதசத்துவம் இல்லை. அப்ப சதசத் விலட்சணம். இதான் பிரதம் மித்யா. சோ சுத்தி ரஜதாதிகள் எல்லாம் மித்யா என்று முன்னாலேயே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதை மறுபடியும் நீங்க வந்து இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணக்கூடாது. எது ஆல்ரெடி நோன் அதை ப்ரூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் வரணும். அந்த விமதம் மித்யா திருஷ்யத்வாங்கிற இடத்துல எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம்? சுத்தி ரூபியம் போல். சுத்தி ரூபியத்துல மித்யாக்கம் முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுது. அதே போல இந்த பிரபஞ்சமும் மித்யா. சோ இந்த பிரபஞ்சத்துல பிரபஞ்சம்னா எப்படிப்பட்டதான பிரபஞ்சத்தை நீங்க எடுத்துக்கணும்? பிராதிபாதிக பிரபஞ்சத்தை நீக்கி மற்ற பிரபஞ்சத்தை தான் நீங்க எடுத்துக்கணும். அதான் சொல்ற அந்நியதா சித்தாந்தேபி மித்யாத்வ அனுமானே பிராதிபாசிக அந்நியத்தைவ பட்சே கர்த்தவியத்வா. நீங்களும் பிராதிபாசிகத்தை விட வேறான வியாபகாரிக பிரபஞ்சத்தை தான் பட்சம்னு சொல்லணும். அதனால தோஷசாமியம் உமக்கம் எனக்கு தோஷம் வரும். ததாபி கேதவு பிராதிபாசிகத்துவ விசேஷனம் வியர்த்தம். அப்படி இருந்த போதிலும் நீ போட்டதான ஹேதுல பிராதிபாசிகங்கிறது வியர்த்தம் தான். ஏன்னா அசத்தம் பிராதிபாசிகம் உனக்கு ஒண்ணுதானே. பிராதிபாசிகத்துவ விசேஷனம் வியர்த்தம். ததாபி கேதவு பிராதிபாசிகத்துவ விசேஷனம் வியர்த்தம். அனதிகரணத்வே சதி அசத்வ அனதிகரணத்துவ மாத்திரஸ்யைவ பரமார்த்த தத்துவ சாதகத்துவ உபபத்தே. பரமார்த்த தத்துவத்தை நீங்க சாதிக்கணும். உலகத்துல உலகமானது பரமார்த்த தத்து அப்படின்னு சாதிக்கணும். உலகம் பரமார்த்த தத்துன்னு சாதிக்கிறதுக்கு பிராதிபாசிகமாக இருக்கப்படாது, அசத்தாக இருக்கப்படாது. இப்படிதான் நீங்க சொன்ன. அவ என்ன உலகத்தை நாலா பிரித்தல், பிரம்மம்னு ஒண்ணு, வியாபகாரிக பிரபஞ்சம்னு ஒண்ணு, பிராதிபாசிக பிரபஞ்சம்னு ஒண்ணு, அதே போலயே அசத்துன்னு ஒண்ணு. இப்ப வியாபகாரிகம்னு ப்ரூவ் பண்றதுக்கு அசத்து இல்ல, பிராதிபாசிகம் இல்ல, பிரம்மம் இல்லை. அப்ப நேச்சுரலி இது என்ன இருக்கு? வியாபகாரிக பிரபஞ்சம், அதான் சத்து அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்றது. சோ வியாபகாரிக பிரபஞ்சத்துல தத்துவத்தை ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்ன சொல்லுங்க? பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்வேதி அசத்வ அனதிகரணத்வேதி பிரம்மான்யதுங்கிற. இது வேண்டாமே. ஏன்னா பிராதிபாசிகத்துவம்னு வேண்டாம் உங்களுக்கு. இன்னும் நீங்க பிராதிபாசிகமும் அசத்துன்னு ஒண்ணுன்னு சொல்றவாதிகள். சோ அதுக்கு அனதிகரணத்வேதி அசத்வ அனதிகரணத்வேதின்னு போட்டாலே போருமே. நீங்க அந்த அதுவே பாரமார்த்திக தத்துவத்தை ப்ரூவ் பண்ணுமே. பிராதிபாசிக அனதிகரணத்வேதின்னு போட்டது வேஸ்ட். அவ்வளவு. சுத்தமேவகி பிரம்ம திருஷ்டாந்தத்வேன அத்யுபேயம். இப்ப பாருங்க, கேதுல முதல்ல தோஷம் சொல்லியாச்சு. கேதுல தோஷம் சொன்ன பிறகு பட்சம் தனித்தனியா போட வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு சாத்தியத்துல தோஷம் சொல்லியாச்சு. இன்னும் மீதி என்ன இருக்கு? திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தம் நீங்க என்ன சொல்லிருக்க? சுத்தம் பிரம்மவது சுத்த பிரம்மவது அப்படின்னு இருக்கு. சுத்தமேவே பிரம்ம திருஷ்டாந்த
திருஷ்டாந்தத்வேன அபிபேயம் தர்மவதா திருஷ்டாந்தத்வே சாத்திய வைகல்யாபத்தே. இவ பாருங்க, அத்வைத மதத்துல பிரம்மம் ரெண்டு விதம், சோபாதிக பிரம்மம், நிருபாதிக பிரம்மம். இது எங்க சொல்லி இருக்கு அப்படிங்கிறட, இது ஆனந்தமயாதிகரணம் ஆரம்பிக்கிற இன்ட்ரோடக்ஷன்ல ஆச்சாரியால் கிளியரா சொல்லியிருக்கு. ஏன்னா பிரம்ம ஜானத்தினால மோட்சம் வருது என்பதற்காக பிரம்மத்தை விசாரம் பண்ணணும் அப்படின்னு முதல் சூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதை விசாரம் பண்ணணும்னா அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் தெரியாம எப்படி சார் விசாரம் பண்றது அப்படிங்கிறதுக்காக லட்சணம் ரெண்டாவது சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். எந்த பிரம்மத்துக்கு எதை விசாரித்தால் முக்தி கிடைக்குமோ அந்த பிரம்மத்துக்கு. எதை விசாரித்தால் முக்தி கிடைக்கும்? சுத்த பிரம்மத்தை விசாரித்தால் தான் முக்தி கிடைக்கும். அதானே விவகாரம், சாஸ்திரம் அப்படிதானே சொல்றது. அப்ப சுத்த பிரம்மம் தான் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு அர்த்தம். அந்த சுத்த பிரம்மத்துக்கு தான் லட்சணம் சொல்லியிருக்கு. என்ன லட்சணம்? ஜன்மாத்தியசிய. அந்த பிரம்மத்துக்கு தான் பிரமாணம் சொல்லிருக்கு. சாஸ்திர யோனித்வா, சாஸ்திரம் தான் பிரமாணம். அதற்கு பிறகு எல்லா வேதாந்த வாக்கியங்களும் அதைத்தான் சொல்றதுன்னு சொல்லி தத்துவ சமன்வயா சொல்லிவிட்டேன். நீங்க சொன்னதான இந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் பிரதானத்துல அதிவியாப்தி வருது, பிரதானம் தான் ஜெகத்துக்கு காரணம் என்று அவன் சாங்கியன் சொல்லும் பொழுது, ஐயா பிரதானத்தை குறித்து எந்த வேத வாக்கியமும் சொல்லலை அப்படின்னு ஈட்சதேர்னா சப்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். இனிமேல சாஸ்திரம் எதுக்கு சார் கேட்ட, சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி ஆயிடுத. 4 சூத்திரத்தோட முடிஞ்சு போயிடுது. 5வது சூத்திரம் அடிஷனலா போனா போறதுன்னு சாங்கியனை வையறதுக்காக வச்சிருந்தோம். இனிமேல நீங்க சாஸ்திரம் எதுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியால் சொல்ற, அத்வைத வேதாந்த சாஸ்திரத்துல உபனிஷத்துகள்ல 2 விதமான பிரம்மம் சொல்லப்படுறது. ஒண்ணு நிர்குணமான பிரம்மம், நிருபாதிகமான பிரம்மம். இன்னொன்னு சோபாதிகமான பிரம்மம். நிருபாதிக பிரம்மம்னா ஆகாசம் மாதிரி, எங்கும் இருக்கக்கூடியதான வெட்ட வெளிச்சமா இருக்கிற ஆகாசம் மாதிரி. சோபாதிக பிரம்மம்னா கட்டாகாசம் மாதிரி. இப்ப ஆகாசம் எங்கேயும் இருக்கு சார், அப்படியே இருக்க முடியுமா நம்மளால? நம்மளால வாழ முடியுமா? அதுக்காக நீங்க வாழணுங்கிறதுக்காக 4 சவரை எழுப்பிட்டு அதுக்குள்ள இருக்கு. நாமெல்லாம் பசுபட்சாதிகள் மாதிரி அப்படி இல்லை. ஸோ நமக்கு வாழறதுக்கு ஒரு உபாதி வேணும், ஒரு வீடு வேணும். ஒரு வீடு வேணும்னு 4 சவரை எழுப்பி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுட்டு அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க பசுபட்சாதிகளே பட்சாதிகளே அது கூடு கட்டிக்கிறது, நீங்க மனசில் கேட்கணுமா? அப்ப எங்கும் இருக்கக்கூடியதான ஆகாசத்தை 4 சவரால தடுத்து நீங்க என்ன பண்ணிருக்க? இது ரூம்னு சொல்லிருக்க. ரூம்னா என்ன சார் அர்த்தம்? ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். அவ்வளவுதானே? 4 சவருக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸுக்கு தானே ரூமு வீடுன்னு பேரு. இப்ப இந்த ஸ்பேஸும் வெளியில இருக்கிற ஸ்பேஸும் ஒன்னா வெவ்வேறையா? நீங்க சவரத்தான் எழுதினீள், ஸ்பேஸ் அதே தானே, ஆகாசம் ஒண்ணு தானே. ஆனா இந்த ஆகாசத்துக்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்க? ரூம்னு பேர் வச்சிருக்க. அதுக்கப்புறம் எல்லா விவகாரமும் அதுல பண்ணிட்டு இருக்கு. இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆகாசத்துக்கும் வெளியே இருக்கிற ஆகாசத்துக்கும் வித்தியாசம் இல்லாத போனாலும், ஸ்பேஸ் வித்தியாசம் இல்லாத போனாலும், அது ஒரு உபாதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் யூஸோட உபயோகப்படுறது. அதே மாதிரி தான் எங்கும் இருக்கக்கூடியதான பிரம்மத்தை சில குணங்களோடு சேர்ந்து, சர்வஜத்துவம் சர்வசக்தித்வம் அப்படிங்கிற குணங்களோட சேர்த்து சொன்ன அதுக்கு ஈஸ்வரன். இப்படி பிரம்மத்தை உபாசனம் பண்ணிடையானால், இப்படி அறிந்து கொண்டிடையானால் பிரம்மத்தை, உங்க மனசுல சித்த சுத்தி ஏற்படுறது. அந்த சித்த சுத்தி ஏற்பட்டா அதனால வேதாந்தம் சுலபமா புரியுது. இதுதான். அதனாலதான் உபனிஷத்துல மனோமயா பிராண சரீரா ஆரூபா சத்திய சங்கல்பா இப்படி எல்லாம் இந்த விதமாக பிரம்மத்தை உபாசனம் பண்ணுங்கோன்னு சொன்னது. இப்ப அத்வைதத்துல எத்தனை விதமான பிரம்மம் இருக்கு? 2 விதமான பிரம்மம். நிருபாதிக பிரம்மம், நிர்குண பிரம்மம்னு ஒண்ணு, சோபாதிக பிரம்மம்னு ஒண்ணு. நிருபாதிகமான பிரம்மம் அறிய வேண்டியது, சோபாதிகமான பிரம்மம் உபாசனை பண்ண வேண்டியது. சரி, இந்த 2ம் தனித்தனியாக அங்கெங்க கையாண்டு இருந்த போதிலும் அந்த 2ம் வெவ்வேறு காரணம் மட்டும் நீங்க சொல்லப்படாது. ஏன் வெவ்வேறுன்னு சொல்லப்படாது? உபனிஷத்து 2ம் ஒண்ணுன்னு எங்க சொல்லியிருக்க? நமக்கு தெரியணும்னு நீங்கள்கிட்ட ஆர்கியூ பண்றது மட்டும் இல்ல, பேசிஸா உபனிஷத்து இருக்கணும். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல தஹர வித்யான்னு ஒண்ணு இருக்கு, 8ஆம் அத்தியாயத்துல.
அந்த தகர வித்தியை அது உபாசனா பிரகரணம். இதயத்துக்குள்ள அத ஏதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் முண்டரீகம் வேஸ்மதஹரோஸ்மின் அந்தராகாசா அப்படின்னு மனிதனுடைய சரீரத்தை பிரம்மபுரம் என்று சொல்லி அந்த பிரம்மபுரத்துக்குள்ள சின்னதான ஒரு ஆர்த்து, அதுக்குள்ள ஒரு சின்ன ஆகாசம், அதே பிரம்மம்னு தியானம் பண்ணுங்க அப்படின்னு தாராபாசனம்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல எப்படி சார் தியானம் பண்ணுனீங்க? யாத்மா அபஹதபாத்மா விஜரோ விபிருத்யுர் விசோகோ விஜிகத்வ சத்யகாம சத்ய சங்கல்பா இப்படி 8 குணங்களோட பிரம்மத்தை உபாசனம் பண்ணுங்கன்னு சொல்லி. அது முதல் 5 கண்டம் 8ஆம் அத்தியாயத்துல. 6th கண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரஜாபதி கிட்ட இந்திரனும் விரோச்சனனும் போறா. அவ போய் ரொம்ப பாடுபட்டா சார். 32 வருஷம் தேவலோக கணக்குல பிரம்மலோக கணக்குல பிரம்மச்சரியம் இதுன்னு சொல்லி, அதற்கு பிறகு அவ வந்த பிறகு தாடி மீசையும் வளர்ந்து 32 இயர்ஸ் தாடி மீசையை வளர்த்தா எப்படி இருக்கணும் பாருங்க. பெரிய தாடி அப்படி அவளுக்கு சொல்லி, அதற்கு பிறகு ரொம்ப சிரமப்பட்டு இப்படி எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கத்துண்டா. கத்துண்ட பிறகு அவளுக்கு என்ன சொன்னா தெரியுமா? யாத்மா பஹதபாத்மா விஜரோ இதே வாக்கியம் தான் அங்கேயும் சொல்லு. அப்ப சொல்லக்கூடிய உபரிடத்துக்கு என்ன அர்த்தம்? நிர்குண பிரம்மத்துக்கும் அதான் லட்சணம், சகுண பிரம்மத்துக்கும் அதான் லட்சணம். நிர்குண பிரம்மணமும் சகுண பிரம்மமும் ஒண்ணுதான், சோபாதிக பிரம்மமும் நிருபாதிக பிரம்மமும் ஒண்ணுதான். அது ரெண்டு ஒண்ணுன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுட்டேன்னு கேட்டா உங்களுக்கு இது ஒரு அர்த்தம் சொன்னேன். சயச்சாயம் புருஷே யச்சாதாவாதித்யே சயேகா அப்படின்னு ஒரு ஸ்ருதி சொல்றேன். அது வேற சோபாதிகமான இங்கேயும் அங்க இருக்கிற சோபாதிகமும் அது ரெண்டுக்குள்ள இருக்கிற நிர்குணம் ஒண்ணுன்னு சொல்றது. ஆனா இங்க கிளியரா சாந்தோக்கிய உபநிடத்துல சொல்லியிருக்கு. சோபாதிக பிரம்மமும் நிருபாதிக பிரம்மமும் ஒண்ணுதான். இருந்தாலும் எங்க சோபாதிக பிரம்மத்தை சொல்லி அதன் வழியாக நிருபாதிக பிரம்மத்தை காட்டுகிறதோ அந்த வாக்கியங்கள் யாவை, எங்க நிருபாதிக பிரம்மம் மட்டும்தான் சொல்லப்படுகிறதோ அந்த வாக்கியங்கள் யாவை என்று சொல்வதற்காகத்தான் மேல் கிரந்தம் ஆரம்பம். ஆனந்தமய அதிகரணத்துல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. சத்ய பிரியமே விஜர மோதோ தட்சிணப்பட்ட பிரமோத உத்தரப்பட்ட ஆகாச ஆத்மா பிரம்மபுத்தம் பிரதேஷ்ட அப்படிங்கிற இடத்துல இப்படி பிரிய மோதாதிகளோட சொல்லியிருக்கு. இங்க நிர்குண பிரம்மம் சொல்லியிருக்கா, சகுண பிரம்மம் சொல்லியிருக்கா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணி பிரம்மபுத்தம் பிரதிஷ்டா எனக்கூடியதான வாக்கியத்துல நிர்குண பிரம்மம் தான், வேற எதனுடைய சம்பந்தம் இல்லாமல் சுதந்திரமாக சொல்லியிருக்கு என்று தீர்மானம் பண்ணியிருக்க. அதே போலயே அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஆகாசத்தல் லிங்கா அந்த தர்மோபதேசா இப்படிப்பட்டதான அதிகரணங்கள்ல சோபாதிக பிரம்மம் சொல்லப்படும். இப்படி எல்லாம் சொல்லியிருக்க. அதனால வேதாந்தத்துல 2 பிரம்மம் இருக்கு. அத்வைதத்துல நிர்குணம் பிரம்மம்னு ஒண்ணு, சகுண பிரம்மம். நீங்க இங்க திருஷ்டாந்தம் என்ன சொல்லுங்க? பிரம்மவதுன்னு சொல்லுங்க. பிரம்மம் பரமார்த்த சத்து பிரம்மம் போல். உங்க அனுமானம் ஞாபகம். இந்த அனுமானம் எப்படி? பெரிய ஒரு பட்சம் சொல்லியிருக்கேன். சாத்தியம் பரமார்த்த சத்து இது மாதிரி பிரம்மம் போல். அந்த பிரம்மமானது நிர்குணம் பிரம்மம்னு கரெக்டா போகும். சகுண பிரம்மமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், பரமார்த்த சத்தாகுமா? அதான் சொல்ற பாருங்க. சுத்தமேவே பிரம்ம திருஷ்டாந்தத்வேன அபிதேயம் தர்மவதா திருஷ்டாந்தத்வே தர்மத்தோட கூடின சதர்மகமான பிரம்மத்தை திருஷ்டாந்தமாக தாங்கள் கூறுவீடையானால், சோபாதிக பிரம்மத்தை திருஷ்டாந்தமாக சொல்வீடையானால் சாத்திய வைகல்யாபத்தே சாத்தியமான பரமார்த்த தத்துவம் அங்கே வராது. சாத்திய வைகல்யம் சாத்தியம் இல்லாமல் போகிவிடும். சாத்தியம் பரமார்த்த தத்து அது இல்லாமல் போகிவிடும். நமக்கு இந்த தக்க பாஷையில சொல்றதுனால நமக்கு புரியாத மாதிரி ஒரு பிரமம். ஆனா அது எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டேன்னா தர்க்க பாஷையில் நீங்களே ஜெயிச்சுவிடும். ஆச்சாரியாரை விட நியாயம் எழுதினவா வேற யாரும் கிடையாது. அதனாலதான் ஆச்சாரியர் சொல்ற அனுமா அர்த்த விக்கிரகம் நமாம் யபோகி பரிவார சம்பதம் நிரஸ்த பூதி அனுமார்த்த விக்கிரகம். அனுமா அர்த்த விக்கிரகம். இதை சொல்றதுக்காக அந்த கைலாசத்துல இருக்க பரமேஸ்வரன் உமார்த்த விக்கிரகம். உமான அம்பாள், அம்பாள பாதி சரீரத்தோட வச்சிருந்தவர். இவர் எப்படின்னு அனுமார்த்த விக்கிரகம் அப்படின்னா உமார்த்த விக்கிரகமா இல்ல, கல்யாணம் பண்ணிக்கல. அதனால என்ன அனுமார்த்த விக்கிரகம் அப்படி இல்லை சார், அனுமா அர்த்த விக்கிரகம்.
பேசினதெல்லாம் அனுமானம் தான். எங்க பார்த்தாலும் சூத்திர பாஷ்யத்துல எதை பார்த்தாலும் அனுமானம் தான். அவன் சொல்ற மாதிரி பட்சம் ஹேது சாத்தியம் அப்படி சொல்லலையே தவிர இந்த அனுமானம் தான் அபேத்தியமான அனுமானம் ஆச்சாரியால் சொன்னது. அதனால தர்மவதா திருஷ்டாந்தத்வே சாத்திய வைகல்யா பத்தே. இப்ப திருஷ்டாந்தத்திலையும் தோஷம் சொல்லியாச்சு. அவன் பூர்வபட்சி சொன்னதான அனுமானத்துல பட்சத்துல சாத்தியத்துல ஹேதுல திருஷ்டாந்தத்துல அத்தனையுமே தோஷம் சொல்லிவிட்ட. சாத்தியந்தோ பாதாபாவ ரூபத்வா அதிகரணஸ்வரூபமேவ ந தர்மா. சாத்தியம் என்ன சொல்லிருக்க பரமார்த்த சத்வா அப்படிங்கிற ரைட். சத்துன்னா என்னத்த அர்த்தம் உங்க மதத்துல? நம்ம சத்து சத்துன்னா எது? சத்துங்கிற தர்மம் அதுல இருக்கு என்று சொல்லக்கூடியதான சத்து நமக்கு இல்ல. பார்க்கணும், சத்துங்கிற பதார்த்தம் சத்துவம் உள்ளது சத்துன்னு நான் சொல்லலை. அத்வைத சித்தாந்தத்துல சத்துவம் இருக்கிற தர்மம் ஆத்ம தத்துவத்துல இருக்கு, ஆகையால் இது சத்து என்று சொல்லப்படாது. ஏன்? பிரம்மன் நிர்தர்மகம் ஞாபகம். அது சத்ரூபம். காபியிலயோ டீலயோ சர்க்கரை போட்டுடையானா திரிக்கிறது, இல்லைன்னா திரிக்கிறது. சர்க்கரையில திரிக்கிறதுக்கு சர்க்கரை போட்டுக்க வேண்டாம். ஏன்? அந்த சர்க்கரைங்கிறது திரிப்பு ஸ்வரூபம். அதனால அது திரிப்புன்னு பேரு, சர்க்கரைன்னு பேர் இல்ல, திரிப்புன்னு பேரு. திரிப்பை சேர்க்கிட்ட மாதிரி தான் சொல்லுவாங்க. புளிங்கிற புளின்னு ஏன் பேர் வந்ததுக்கு? புளிக்கிறதுனால அது புளி. அது உப்பு கறிக்கிறதுனால அதுக்கு உப்புன்னு பேரு. காரமா இருக்கிறதுனால அதுக்கு மிளகான்னு பேரு, காரம்னு பேரு. சோ இந்த பதார்த்தங்கள்லாம் அதனுடைய சுவை அதுல இருக்கு, பேசிக்கா இருக்கிறதுனால அதுக்கு நாம் அந்த பேர் வச்சிருக்கோம். புளின்னு ஏன் பேர் வச்சிருக்கோம்? புளிக்கிறதுனால புளின்னு வச்சிருக்கோம். ஞாபகம். அதே மாதிரி பிரம்மத்துக்கு அது சத்துவம் அதுல வந்து உட்கார்ந்ததுனால அது சத்து இல்ல. அது என்னது? சத்ரூபம். மற்ற பதார்த்தங்களுக்கு சத் தாதாத்மியம் வந்ததுனால சத்து. இப்ப இந்த டேபிள் இருக்குன்னு சொல்லு, நீங்க டேபிள பார்த்ததுமே என்ன சொல்லு? டேபிள் இருக்குங்கிற. டேபிள் இருக்குன்னு ஏன் சார் சொல்லு? டேபிள் சொல்லுங்களேன்னு ஏன் இருக்குன்னு சொல்றேன்? அதுவா அந்த இருக்குங்கிற பிரம்மத்துல இந்த டேபிள் ஆனது சூப்பர் இம்போஸ் அத்தியஸ்தமா இருக்கு. அதனால அந்த பிரம்மத்துல இருக்கக்கூடியதான இருத்தல் அந்த டேபிள்லயும் காணப்படுகிறது. தங்கத்தினால செய்ததான செங்கிலியில தங்க செங்கிலிங்கிற இடம் இல்லையா? அதே விதமா பிரம்மத்துல இருந்து உண்டான பதார்த்தத்தை நீங்க கடஸ்தன் பட்டஸ்தன்னு சொல்றீங்க. இந்த இடங்கள்ல சத்துவம் தாதாத்மியத்தினால வந்தது, ஐடென்டிஃபைட் வித் ஒரிஜினல் சத்து. ஆனா பிரம்மத்துல என்ன சத்து? பிரம்மமானது சத்ரூபம், அதுல சத்து இல்லை. அப்ப சத்ரூபம்னா அதுக்கு சத்துன்னு ஏன் சார் பேர் வச்சல்? ஐயா அது பாதிக்கப்படாது. அத்வைத சித்தாந்தத்துல சத்துவம்னு என்ன சொல்லணும்? அபாதித ஸ்வரூபம். முக்காலத்திலையும் எது பாதிக்கப்படாதோ அதுக்கு சத்துன்னு பேரு. முக்காலத்திலையும் பாதிக்கப்படாதான பதார்த்தம் எது? பிரம்மம் ஒண்ணுதான். மீதி எல்லாம் ஏதோ ஒரு சமயத்துல அழியும். காலத்தையே சுருட்டி பண்ணினவர் பரமாத்மா. காலத்தையே அவர் சுருட்டி பண்ணினார். எப்படி சுருட்டி பண்ணினார்? சூர்யா சந்திரமசோ தாதாய தாபூர்வம கல்பயது அப்படின்னு சூரியனையும் சந்திரனையும் சுருட்டி பண்ண பிறகு அவ பூமியை சுத்தி கொண்டிருக்கும் பொழுது பகலிரவு வர, அதற்கு பிறகு நாங்க அந்த பகலிரவு வச்சிருந்த காலமுறை ஒரு கான்செப்டை நாம தயார் பண்ணினோம். அதுக்கு முன்னால காலகாலமா இருந்தவர், காலமே தயார் பண்ணினவர் பரமாத்மா. ஆகையால் அந்த சத்ரூபமானவர் 3 காலத்திலையும் அழிய மாட்டார். சோ பாதாபாவ ரூபம் தான் சத்துவம். உங்க மதத்துல பாதாபாவம். எப்ப பாதாபாவம்னு வந்திருக்கோ அப்ப இந்த சத்துவங்கிறது பரமாத்மாவிடத்துல ஒரு தனியா ஒரு தர்மம் இல்ல, இது அபாவ ரூபமா இருக்கிறதுனால அபாவம் எல்லாம் அதிகரணாத்மகம்னு கீழே சொல்லிட்டேன். இப்ப பூமியில குடம் இருக்கான்னு கேட்டேன், அங்க குடம் இருக்கான்னு உங்களை கேட்டேன். குடம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு. நீங்க பார்த்து அப்படி பார்த்துட்ட குடம் இல்லை சார்னு. இப்ப கேட்டேன், குடத்தை பார்த்து குடம் இல்லைன்னு சொன்னிடா, குடத்தை பார்க்காம குடம் இல்லைன்னு சொன்னிடா? குடத்தை பார்த்துட்டு குடம் இல்லைன்னு சொன்னா நீங்க போய் சொல்றேன், போய் சொல்லக்கூடாது. குடத்தை பார்க்காம குடம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன சொன்னேன்? குடத்தை பார்த்தேன்னா சொல்லுங்கன்னு சொன்னேன். குடத்தை பார்க்கலேங்கிறீல. இப்ப எப்படி சார் பாருங்க சுவாமி, நான் பார்த்தேன் குடம் அங்க இல்லைன்னு. அதான் எதை பார்த்த குடம் இல்லைன்னு, குடத்தை பார்த்து குடம் இல்லைன்னு சொல்லல,
ஆனா எதை பார்த்து? பூமியை பார்த்து. அங்க பார்த்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? பூதலம் தான் தெரிஞ்சது, குடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்? குடம் இருந்தால் இந்த பூதலம் எப்படி எனக்கு தெரிகிறதோ அப்படி குடமும் தெரிஞ்சிருக்கணும். எதி அத்திர கடா அஸ்தி, குடம் இங்கே இருக்குமேயானால் பூதலமிக திருஷ்டியே. பூதலம் எப்படி இருக்கோ அப்படி காணப்பட்டிருக்கணும், காணப்படல. ஆயா இல்ல, இது அனுபலப்தி. அந்த அபாவம் எல்லாம் நமக்கு எதுனால தெரியுது? அனுபலப்தினால தெரியுது. இந்த கட்டாபாவம் நீ சொன்ன, இந்த கட்டாபாவம்ங்கிறது ஆக்சுவலா என்னது? பூதலஸ்வரூபம். தனியா கட்டாபாவம்னு ஒண்ணு உட்காரல, அபாவத்தை தனியா ஒத்துக்கலாம் நையாயிக்க மாதிரி. என்னாச்சு? ஆக்சுவலா அங்க என்ன இருக்கு? பூதலம் தான் இருக்கு. அபாவம் எல்லாம் அதிகரணாத்மகத்துவம். ஆகியால் இப்ப பாதாபாவம்னு சொன்னது என்னாச்சு? பாதாபாவம்ங்கிறது அதிகரணமான பிரம்மஸ்வரூபம். அதான் சொல்ற பாருங்க, சாத்தியந்து பாதாபாவ ரூபத்வாது அதிகரணஸ்வரூபமேவ ந கர்மா. அந்த அத்வைத சித்தி அப்படின்னு அவர் ரொம்ப கண்டென்ஸ்டா எழுதுறதுனால நமக்கு தெரிஞ்சுட்டான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதில்லை, எல்லாம் தெரிஞ்சுட்டான். ஆனா என்ன, இப்படி அவ்வளவு சிக்கனமா பதங்களை உபயோகப்படுத்துறதுனால நமக்கு கஷ்டமா இருக்கு. சாத்தியந்தோ பரமார்த்த தத்வா என்கிற சாத்தியமோ என்றால் பாதாபாவ ரூபத்வ, அபாத்தியத்துவம் தான் தத்துவம், பாத அபாவ ரூபம். அதனால அபாவ ரூபமான அபாவானாம் அதிகரணாத்மகத்துவம். இது கீழேயே நான் சொல்லியிருக்கேன். ஸ்வரூபமேவ ந தர்ம, தர்மி அதிரிக்த அபாவ அனபியுபகம்மஸ்ய உக்தத்வ, தர்மிக்கு மாறுதலாக ஒரு அபாவமானது ஒத்துக்கொள்ளவில்லை. ததாச்ச, இப்படி ஒத்துக்கொள்ளவில்லைங்கிறது எப்படி தெரிகிறது? சக்ஷுஸ்தைஜசத்வ அனுமானே, கண்ணு தைஜசம்னு அனுமானம் பண்ணின. இந்த கண்ணு இருக்க, இது நம்ம எப்படி வந்து இருக்குன்னு நம்ம மதத்துக்கு நையாயிக மதத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம். நம்ம மதத்துல 5 பஞ்சபூதங்கள் முதல்ல அதனுடைய தன்மாத்திரைகள் உண்டாச்சு ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக. அந்த ஒவ்வொரு பூதமும் ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி என்கிற தன்மாத்திரைகள் உண்டாச்சு. இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் ததேவ தன்மாத்திரம். தன்மாத்திரம் ஏதோ மாத்திரை, தமிழ் மாத்திரையில் ஒத்துப்படாது. ததேவ தன்மாத்திரம். இந்த 5 பூதங்களுடைய சூக்ஷ்ம பாகங்கள் இருக்க பார்த்தா, இது எங்கிருந்து சார் உண்டாச்சு? மாயையிலிருந்து உண்டாச்சு இல்லையா? அந்த மாயை எப்படி இருக்க? 3 குணங்களோட கொடுக்கு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்ப 30 நூல் ஒரு அடி இருக்கு. அதுல இருந்து ஒன்னொன்னு இன்ச்சா கட் பண்ணினாலும் ஒவ்வொரு இன்ச்சுலயும் அந்த 3 கலரும் இருக்கா இல்லையா? அதே மாதிரிதான் அந்த மாயையினுடைய ஒரு பகுதியான ஆகாசம்ங்கிற பூதமோ, தேஜஸ்ங்கிற பூதமோ, வாயுங்கிற பூதமோ, ஜலங்கிற பூதமோ, பூமிங்கிற பூதமோ, ஒவ்வொன்றுலயும் 3 குணம் இருக்கு. அந்த 3 குணம்ல ஒவ்வொரு அந்த சத்வ குணத்திலிருந்து, ஒவ்வொரு பூதத்தினுடைய சத்வ குணத்திலிருந்து ஒவ்வொரு அறிவு புலன் உண்டாயிருக்கு. ஆகாசத்தினுடைய சத்வ குணத்திலிருந்து உங்க காது உண்டாயிருக்கு. தேஜஸ்னுடைய சத்வ குணத்திலிருந்து கண்ணு உண்டாயிருக்கு. அதே போல ஜலத்தினுடைய சத்வ குணத்திலிருந்து நாக்கு உண்டாச்சு. பூமியினுடைய சத்வ குணத்திலிருந்து மூக்கு உண்டாச்சு. வாயுனுடைய சத்வ குணத்திலிருந்து தோல் உண்டாச்சு. அது எப்படி ரிலேட் பண்றீங்கிற, கண்ணைத்தான் எரியறதுங்கிறது. மூக்கு எரியறது, வாய் எரியறதுன்னு சொல்லல. நீங்க எப்ப எரியறதுங்கிற ஒரு அனுபவம் இருக்கோ அது தைஜசம். வாயுனுடைய ஆகாசத்தினுடைய தர்மம் என்ன? குணம். அதனுடைய குணம் என்ன? சப்தம். அந்த சப்தத்தை காது அறியறது. ஆகையால் இந்த காதானது ஆகாசத்துக்கு உண்டாச்சு. மூக்கு கந்தத்தை தான் அறியறது. கந்தம் எதுக்கு குணம்? பிருத்திவியினுடைய குணம். ஆகையால் அதை பார்த்திவேந்திரியம். நாக்கு ஜலத்துல உண்டாச்சு. அதனால்தான் பிறந்தனிலிருந்து ஈரமா இருக்கு. என்னைக்காவது நாக்கு ட்ரை ஆகி பார்த்திருக்கோம். இப்படி இதுக்கெல்லாம் சொல்லி இதற்கெல்லாம் அதிர்ஷ்டான தெய்வங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நையாயிக்கர் இப்படி குணத்திலிருந்து அதுல இருந்து உண்டாகிறதுன்னு சொல்லவே இல்லைவா. அவன் தைரியம்ட்டான். தைரியம் சொல்லிட்டு கண்ண இது தைரியம்ங்கிறதுக்காக ஒரு அனுமானம் வேற சொல்லியிருக்கான். அதை சொல்லுங்க. சக்ஷுஸ்தைஜசத்வ அனுமானே, கண்ணானது தைஜசம் என்று சொல்லக்கூடியதான ஒரு அனுமானத்தில் ரூபாதிஷு மத்தியே
ரூபாதிகள் நடுவில் அவன் ரூபத்தை மட்டும் அறியக்கூடிய காரணத்தினால் அப்படின்னு ரூபாதிஷு மத்தியே இது அதித்திவாரகஸ்யாபி வியாப்தி கிரக ஔபயிகத்வேன व्यभिचारवारक विशेषण तुल्यतया यद्यपि सार्थकत्वம் இதுல இத்தனை குணங்கள் இருக்கும் பொழுது இதை மட்டும்தான் அறியக்கூடியது என்றதாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கானே ரூபாதிஷு மத்தியே ரூபத்தைவ சற்றுஹோ தைஜசம் அவன் ஒரு அனுமானம் அதை பார்ப்போம் சற்றுஹோ தைஜசம் ரூபாதிஷு மத்தியே ரூபத்தைவ வியஞ்சகத்வா தீபவது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப தீபம் இருக்கே ரூபம் ரசம் கந்தம் சப்தம் இருக்கு ஒரே ரூம்ல ரூப ரச கந்த சப்தாதிகள்லாம் இருக்கு. அங்க தீபம் வச்சா எதை சார் காட்டி கொடுக்கறது? தீபம் ரூபத்தை தான் காட்டி கொடுக்கும், உருவத்தை காட்டி கொடுக்கும். அங்க இருக்கக்கூடியதான அந்த பொருள் அது திதிப்பா காரமா உங்களுக்கு காட்டி கொடுக்கறதா? தீபம் காட்டி கொடுக்காது. அது திதிப்பா காரமான வாயில போட்டுதான் தெரியும், அங்க இருக்கிற வரையும் தான் தெரியாது. ஆனா அது இருக்கா இல்லையாங்கிறது அதனுடைய ஷேப்பை மட்டும் காட்டி கொடுக்கிறது தீபம். ரூபரச கந்த சப்தாதிகள் இருக்கும் பொழுது அவைகள் நடுவில் தீபம் எப்படி ஷேப்பை மட்டும் கலரை மட்டும் காட்டி கொடுக்கிறதோ அதே போல உங்க கண்ணு கலரை மட்டும் தான் காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. இதுல தீபாதிபது இத்தியத்திர மத்தியாந்த அனுபானே தீபாதி ரூபாதிஷு மத்தியேங்கிறது சொல்லலைன்னா ரூபத்தேவ சற்றுஹு தைஜசம் ரூபத்தேவ வியஞ்சகத்வாத் அப்படின்னு நீங்க சொன்னேன்னு வச்சுங்களேன், ஒன்றும் ஒரு தோஷமும் இல்லை. ரூபாதிஷு மத்தியேன்னு ஏன் போட்டிருக்கான்? அதான் வியாப்தி கிரக ஔபயிகத்வேன வியபிச்சாரவாரக விசேஷண துல்லியத்தையா வியபிச்சாரவாரக விசேஷணமா இருந்த போதிலும் சமானமா இருந்த போதிலும் எத்யபி சார்த்தகத்துவம் அது சார்த்தகம்னு சொன்னிடும். வியபிச்சாரவாரகஸ்யாபி சார்த்தகத்வே வியாப்தி கிரக ஔபயிகத்வ மாத்திரஸ்ய தந்திரத்வா. அதனால வியபிச்சாரவாரக சார்த்தகம்னு சொன்னீங்கன்னா வியாப்தி கிரகத்துக்கு உபயோகம் அவ்வளவுதான். ததாபி இது இப்படி இருந்தாலும் இன்னொரு அனுமானம் சொல்ற பாருங்க. க்ஷித்யாதிகம் ந கர்த்திருஜன்யம் ஷரீர அஜன்யத்வாத். இப்போ இதுவும் நையாய்க்கன ஆரம்பிச்ச அனுமானம் தான். இந்த அனுமானங்கள்லாம் நம்ம ஏதோ சாதாரணமா நினைக்கிறோம். இந்த அனுமானம் பண்ணினத்தினால்தான் இன்னைக்கு தேசம் நிக்கிறது. உலகமே இல்லை, ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். உங்க வேதம் அப்புறம் ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஈஸ்வரனை கொண்டு நீங்க கூண்டல் நிறுத்துவிட இதை நான் இருக்கேன்னு ஈஸ்வரன் சொல்லுவாரா? எப்படி உங்களுக்கு இல்லது? க்ஷித்யாதிகம் சகர்த்தகம் காரியத்வாத் கடவது அப்படிங்கிற அனுமானத்தெல்லாம் ஈஸ்வரன் ஸ்தாபித்தார் நியாயசுமாஞ்சலி கிருத்தத்தில். இந்த பூமி உண்டாச்சு, அந்த ஒரு சின்ன விதைய போட்டேன்னா அதுல அங்குரம் உண்டாச்சு. இந்த அங்குரத்தை யார் பண்ணினா? இட்ஸ் a thing made. கிரியேட்டட் திங் ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கணும் இல்லையா? அங்குரமான முன்னால இல்ல, ஜலத்துல போட்டு அடுத்த நாள் காலமே அந்த விதையில இருந்து அங்குரம் வந்தது, மழை வந்தது. இது நேற்று இல்லாம இன்னைக்கு வந்திருக்குன்னு இட் இஸ் சம்திங் மேட். யாரு அதை கிரியேட்டர் இல்லாம தயார் பண்ண முடியுமோ? நீரும் நானும் தயார் பண்ணல. அது நம்மளுக்கு பண்ணப்படி தெரியாது. எடுத்த மழை கட்டினா அதை வறுத்து சாப்பிட முடியுமே தவிர நம்மளோட வரப்படி நம்ம பண்ண முடியுமா? முடியாது. அது யாரு பண்ணின? somebody should have been done. அது டன் பை somebody. யார? ஈஸ்வரன். க்ஷித்யாதிகம் க்ஷித்யங்குராதிகம் சகர்த்திரகம். ஏன் காரியமா இருக்கிறது தான் கடவது. குடம்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா அதை பண்ணினதான ஒருவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த அனுமானத்துக்கு க்ஷித்யாதிகம் ந கர்த்திருஜன்யம், அதுக்கு கர்த்திருதி பற்றா இன்னொரு அனுமானம் சொல்றாரு. அது கிடையாது, கர்த்திருஜன்யம் இல்லை. எப்படி? ஷரீர அஜன்யத்வாது. குயவனானவன் குடத்தை தயார் பண்ணினார். அந்த குயவனுக்கு சரீரம் இருக்கு, சரீரத்தால பண்ணினார். ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கா? இல்லையே. அதனால இந்த க்ஷித்யாதிகம் எல்லாம் கர்த்திருஜன்யம் இல்லை அப்படின்ட்டு ஈத்தியத்திர சரீரத்தைவா. இது க்ஷித்யாதிகம் ந கர்த்திருஜன்யம் அஜன்யத்வாத போட்டாலே போதும். சரீர அஜன்யத்வான்னு ஏன் போடணும்? அஜன்யத்வாத் போட்ட போருமே. சரீரத்தைவ வியாப்தி கிரக அனுபயோகித்வேன. சரீர பதம் இல்லாத போதான் க்ஷித்யாதிகம் ந கர்த்திருஜன்யம் அஜன்யத்வான்னு சொன்னாலே போறோம். நீங்க சரீரங்கிறது அடிஷனலா போட்டிருக்கீள். வியாப்தி கிரக அனுபயோகித்வேன
பிராதிபாசிகத்துவ வையர்த்தியமேவா. அதே மாதிரியே நீங்க இப்பொழுது சொன்ன பிரசன்ட் அனுமானத்துல சித்தியாதிகம் நகர்த்தஜன்யம் அஜன்யத்வாது சொன்னாலே போறோம். அதே போல இப்பொழுது சொன்னதான அனுமானத்தில் விமதம் உலகமானது சத்து பரமார்த்த தத்துவா, அது இப்பொழுது நீங்க சொல்லக்கூடியதான அனுமானம். பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்துவேசு அசத் விலட்சணத்துவா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனுமானத்திலையும் ஒரு பகுதியை பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்துவம் இல்லாத போனாலும் தெரியவிடும். விவகாரம் அடிஷனலா பட்டேள் அதான் சொல்றேன். பிராதிபாசிகத்துவ வையர்த்தியமேவா ஆகாசாதோ அஜன்யத்வ கர்த்தஜன்யத்வ அபாவையோரிவ. ஆகாசாதிகள்ல அஜன்யத்துவமும் இருக்கு, கர்த்தஜன்யத்துவமும் இருக்கு, கர்த்தஜன்யத்வ அபாவமும் இருக்கு. அதே போல நிர்தர்மகேய பிரம்மணி சுத்தமான பிரம்மத்தில் அனதிகரணத்துவ பரமார்த்த தத்துவயோகோ வியாப்தி கிரக உபபத்தே. அனதிகரணத்துவமும் இருக்கு சுத்த பிரம்மத்துல, பரமார்த்திகத்துவமும் இருக்கு. ததாச்ச அதனால என்ன ஆயிடுது, ஏகாம சித்திம் பரிஹரதா திதியா சித்தியாபத்தே. ஒரு அசித்தியை நீங்க பரிகாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு இன்னொன்னு முடிக்கிறது. என்ன பண்றது, குடத்துல ரெண்டு பக்கத்துலயும் ஓட்டை இருக்கு சார், ஒரு ஓட்டையில புளிய வச்சு அடைச்சல், இங்க அடைச்சதுன்னா அந்த பக்கம் வச்சுக்கிறது, அதை அடைக்கிறவன் ஆரம்பிச்சா இங்க வச்சுக்கிறது. என்ன ஏன் பண்றது, உங்க அனுமானம் எப்படி இருக்குன்ற ஏகாம சித்திம் பரிஹரதா திதியா சித்தியாபத்தே ஸ்வரூபா சித்தி பரிகாரார்த்தம் விசேஷணம் பிரக்ஷிபதா. ஸ்வரூபா சித்தியை போக்கணுங்கிறதுக்காக விசேஷணம் போட்டேனால் பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்துவ அசத் விலட்சணத்துவ அது ரெண்டும் போடணும் சார். பிராதிபாசிகத்துவ அனதிகரணம் எடுத்துட்டா ஸ்வரூபா சித்தி வருங்க. சரி, நான் பிராதிபாசிகத்துவ போடுனர், போட்டா வியாபேத்துவ சித்தி. ஏன்னா ஹேதுல அதிகமாக வியக்த விசேஷனம் இருந்தா வியாபேத்துவ சித்தி, விசேஷனம் எடுத்துட்டா ஸ்வரூபா சித்தி. என்ன பண்றது, ஒரு ரூமுக்கு ரெண்டே ரெண்டு வழி இருக்கு. ஒரு இடத்துல நடுவாக்கள் இருக்கு, பெரிய தேள் இருக்கு. சரி, இங்க இருந்து பயந்துட்டு விருச்சிகா வித்யதா அந்த பக்கம் போறதா இருந்தா அங்க ஆசி விஷ முக்கிய பார்த்தோம்னா அங்க பாம்பு இருக்கு, அங்க இங்க கருந்தேடு இருக்கு, அங்க இடம் என்னன்னா அங்க பாம்பு இருக்கு. என்ன பண்ண போறதுன்னு அது மாதிரி இருக்கு. நீங்க பண்றக்கூடியதான் அனுமானம் சரி இல்லப்பா. உங்க அனுமானம் விமதம் நித்யாதிருத்தியத்வா எனக்கூடியதான இந்த அனுமானத்தை ஒரு நாளும் பாதிக்காது. அவ்வளவு ஏகாம சித்திம் பரிஹரதா ஸ்வரூபா சித்தி பரிஹாரார்த்தம் விசேஷணம் பிரக்ஷிபதா வியாப்யத்வா சித்தே சித்திரித்யர்த்தா வியாப்தோ அனுபயோகஸ்ய தர்சிதத்வா. ஏன்னா இந்த விசேஷணமானது வியாப்திக்கு உபயோகம் இல்லை என்று நான் கீழே சொல்லிவிட்டேன். எப்படி சொன்னேன், சித்தியாதிகம் ந கர்த்தஜன்யம் சரீர அஜன்யத்வாங்கிற இடத்துல சரீர பதம் இல்லாத போனாலும் சரீர பதம் வியாப்திக்கு உபயோகப்படலை. அதே மாதிரி கிஞ்ச வியாவஹாரிக மாத்திர தத்துவ மாத்திரேணைவ உபபத்தே உக்த ஹேதோ அப்பிரயோஜகம். இப்ப இது வரைக்கும் பட்சத்துல தோஷம் சொல்லியாச்சு, சாத்தியத்துல தோஷம் சொல்லியாச்சு, சட்டத்துல தேகாத்மைக்கியத்துல விபிச்சாரம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிராதிபாசிக பதம் வேஸ்ட்னு சொல்லியிருக்கேன். சாத்தியமானது அதுல தோஷம் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் ஹேதுல தோஷம் பிராதிபாசிகத்துவங்கிறது அடிஷனல், இது வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னேன். திருஷ்டாந்தத்துல நிர்தர்மகமாக இருக்கிற பிரம்மம் தான் எடுத்துக்கணும், சோபாதிக தர்மம் எடுத்துட்டேனா அதுக்கு சாத்திய வைகல்யம்னு திருஷ்டாந்த சாத்திய வைகல்யம் துரோஷம் சொல்லிவிட்டேன். அதற்கு வியாப்தி கிரகம் இல்லாதனால ஸ்வரூபா சித்தி வியாபியத்வா சித்தின்னு இருக்கேன். ஆகையால் எல்லா ஒவ்வொரு அவயவத்திலையும் தோஷம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு கிஞ்ச வியாவஹாரிக தத்துவ மாத்திரேணைவ உபபத்தே விமதம் வியாவஹாரிக தத்து பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்துவ அசத் விலட்சணத்துவா பிரம்மவத். இது சொன்னாலே போதும். உலகத்துக்கு பிராதிபாசிக சத்தத்தை நீங்க ப்ரூவ் பண்ணினாலே போருமே, பாரமார்த்திக சத்தத்தை ஏன் ப்ரூவ் பண்றீங்க வேண்டியது இல்லையே. ஏன்னா உங்க மதத்துல பிராதிபாசிக சத்து பாரமார்த்திக சத்து ரெண்டு இருக்கா இல்லையே. சத்துன்னு வியாபாரிக சத்து சொன்னாலே போருமே, வேண்டியது இல்லையே. அதனால உக்த ஹேதோஹோ அப்பிரயோஜகத்துவம் ஹேதுரஸ்து சாத்தியம் மாஸ்துங்கிற சங்கைக்கு அப்பிரயோஜக சங்கைன்னு பேர். இந்த ஹேது இருந்தாலும் சாத்தியம் இல்லாத போனாலும் பரவாயில்லை அப்படின்னா அந்த ஹேது என்ன பண்றதுன்னு இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நம்ம சாதாரண டே டு டே லைஃப்ல சொல்றதுதான் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அப்பிரயோஜகம்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹேது இருந்தாலும்
சாத்தியம் இருக்க வேண்டியதில்லை. சோ ஹேதுவாக தான் இருந்ததுனால ஒரு பிரயோஜனத்தையும் பண்ணல. சோ இட் இஸ் அப்பிரயோஜகம் அப்படின்னு. பரமார்த்த சத்வே பாத அனுபவத்தி லட்சண பிரதிகூல தர்க்க பராகாத்தாச்சா அப்படி பராகாத்தான்னு இருக்கணும். பராகாத்தாச்சான்னு இருக்கிற புத்தகம். பிரதிகூல தர்க்கம் இல்லை, பரமார்த்த தத்துவம்னு ஒத்துண்டேன்னா பாத அனுபவத்தி லட்சண பாதம் இல்லாமல் போகலாம். இது பிரதிகூல தர்க்க பராகாத்தா. அது வரைக்கும் இருக்கு. நானும் பிரம்மணி சத்பிராதிபாசிக வியாவர்த்தி ரூபம் ஹேதும் பிரதி வியாவர்த்தகதையா பிரயோஜகத்வேன பாரமார்த்திக தத்துவம் கிளுப்தம்னு அதுக்கு மேல் பாகம். இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் 1ஆம் தேதி வருது ஆகஸ்ட். அதனால நான் 10 சண்டே அன்னைக்கு இல்லை, அதுக்கு அடுத்ததான சண்டே 8ஆம் தேதி அன்னைக்கு மேல் பார்ப்போம்.